இந்தியாவின் நம்பர் 1 மசாலா பிராண்ட் ஆச்சி மசாலா வழங்கும் மணிச் செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோப். ரொம்ப நல்ல சோப். மருத்துவ பொது நுழைவுத் தேர்வு அவசர சட்டம் குறித்து நாளை குடியரசுத் தலைவரை சந்திக்கிறார் நடுவண் அமைச்சர் நட்டா. பெரும்பாலான மாநிலங்களில் வறட்சி நிலவுவதால் தண்ணீரை சேமிக்க மக்கள் உறுதிமொழி ஏற்க பிரதமர் மோடி வலியுறுத்தல். கேரளாவில் பாஜகவினர் தாக்கப்படுவது குறித்து நடுவண் அமைச்சர் நிதின் கட்கரி பிரணாப் முகர்ஜியிடம் புகார். மருத்துவ நுழைவுத் தேர்வில் நடுவண் அரசு சரியான முடிவை எடுக்கும் என பொன் ராதாகிருஷ்ணன் நம்பிக்கை. சட்டப்பேரவையில் ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக திமுக செயல்படும் என கருணாநிதி உறுதி. தேர்தலில் போட்டியிட்ட பாமக வேட்பாளர்கள் கூட்டம் நாளை மறுநாள் சென்னையில் நடைபெறும் என ஜி.கே. மணி அறிவிப்பு. ஜெயலலிதா பரப்புரையில் 7 பேர் பலியானது குறித்து தமிழக அரசு பதிலளிக்கவில்லை. மனித உரிமை ஆணையம் புகார். தமிழகத்தில் 3வது பெரிய கட்சியாக பாமக உருவெடுத்துள்ளதாக ஏ.கே. மூர்த்தி பெருமிதம். அருணாச்சல பிரதேசத்தில் உயிரிழந்த ராணுவ வீரரின் உடலுக்கு கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அஞ்சலி. கப்பலில் வேலை வாங்கி தருவதாக கூறி 5 லட்சம் ரூபாய் மோசடி செய்தவர் மீது குமரி மாவட்ட ஆட்சியரிடம் புகார். இந்தியாவின் நம்பர் 1 மசாலா பிராண்ட் ஆச்சி மசாலா வழங்கிய மணிச் செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோப். ரொம்ப நல்ல சோப்.